வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்டாக இருக்கிறது என்னப்பா, பீக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது என்னப்பா அப்படின்னு கேட்டால் சிலம்பரசன் அண்ட் வெற்றிமாறனுடைய காம்பினேஷனில் அரசன் அப்படின்ற படம் தான். இந்த அரசன் படத்துடைய டீசரை சொல்லாமல் கொள்ளாமல் தேட்டரில் பட்டுன்னு போட்டதும் எல்லாருக்கும் மெரசலாயிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆன திரைப்படங்களை தாண்டி இந்த படத்தோடைய ப்ரொமோஸை ரிலீஸ் பண்ணாங்க பாருங்கள் எல்லா தேட்டர்லையும். அதுதாங்க வேல்யூ அப்படின்ற மாதிரி இந்த டீசரை பார்த்து ரசிகர்கள்லாம் செம்ம கொண்டாட்டத்தில் இருக்காங்க. யாருமே எதிர்பாராத மாதிரியான ஒரு விஷயம் தான். ஈவன் டீசல் ரிலீஸ் ஆகிருக்கு, டியூட் ரிலீஸ் ஆகிருக்கு தீபாவளியை முன்னிட்டு. இருந்தாலும் இந்த படங்களோட அந்த அரசனுடைய டீசரை பார்க்குறதுக்காகவே இப்போ கூட்டம் கூடுது. இது நம்மளுடைய மார்க்கெட்டை தூக்கி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் சொல்கிறாங்க. ஈவன் எல்லாருமே நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா வெற்றிமாறனுடைய ஃப்ளேவரில் ஒரு படம் அவ்வளோதான்ப்பா அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் இது அதையும் தாண்டி ஒரு திரைப்படம் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே இந்த டீசரில் சொல்லிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, டியூடு, இந்த பைசன், டீசல் இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் அடித்து நவுத்துற மாதிரி தான் அரசன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேபி இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காகவே இந்த படத்தோடைய டீசரை அங்கே ரிலீஸ் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சு போய்கிட்டு இருக்கு. பட் இதுக்கு சிலம்பரசன் அவர்களே ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அந்த படத்தையும் இந்த படங்களையும் ஒப்பிடாதீங்க, என்னுடைய படம் வேறு, இந்த படங்கள் வேறு, சொல்லக்கூடிய கருத்தும் வேறு, மேக் பண்ண விதமும் வேறு, எல்லாமே வேறு. அதனால் இதை நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ திடீர்னு சிலம்பரசன் சொன்ன இந்த விஷயம் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஈவன் இந்த படங்களெல்லாம் பார்க்குறத விட டீசரை பார்க்குறதுக்காகவே ஒரு கூட்டம் தியேட்டருக்கு வருது அப்படின்றது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் தான். கருணாஸோடைய மகனான கென் கருணாஸ் ஒரு படம் இயக்க போகிறதா சொல்லியிருந்தார். ஆல்ரெடி நடிகனா அசுரன் படம், அது இல்லாமல் விடுதலை 2 இந்த மாதிரியான படங்கள்லாம் நடித்ததுக்கப்புறமா இயக்குனராக வரணும் அப்படின்ற அவருடைய ஆசைக்கு இப்போ ஒரு தொடக்க புள்ளி வச்சாச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் படம் இயக்க போகிறாரு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வராமே இருந்த நிலையில் இப்போ வந்துருச்சு. கென் கருணாஸ் ஒரு படம் எடுக்க போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி, அதுவும் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெறும் காதல் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமோ அந்த பள்ளி பருவத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே சொல்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கான காஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சு இப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற நிலைமையில் இருக்குது. அதனால் இது உண்மைதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் ஜெயிலர் 2 அப்படின்ற படம் உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை நெல்சன் தான் இயக்குறாரு. இந்த படத்துக்கு அப்புறமா ரஜினி அவர்களுடைய மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கமல் ரஜினி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை இயக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. சிறப்பான ஒரு விஷயம் தான். அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட் படம் ஒன்று பண்ணிடலாமா? அதுக்கான ஷார்ட் ஃபிலிம் கிடையாது, ஷார்ட் பீரியடில் ஒரு படம் பண்ணிடலாமா? அப்போ அதுக்கு உண்டான டேரக்டர் யாருன்னு பார்த்து கரெக்டாக கொடுக்கணுமேப்பா அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதில் டேரக்டர்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான்ப்பா பேச்சுவார்த்தையே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் நடிக்க போகிறாரு அப்படின்னு அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 1997ல் அருணாச்சலம் அப்படின்ற படம் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தில் காம்போவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த படம் அப்போது ஹிட்டெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு. ஆனால் சுந்தர்சி தான் அது இயக்குனர் அப்படின்றதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டரோட மறுபடியும் ஒரு காம்பினேஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் இப்போது இந்த படத்துக்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட இணைஞ்சு சௌந்தர்யா ரஜினிகாந்தும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான கதாபாத்திரம் கொடுக்க போகிறாங்க ரஜினி அவர்களுக்கு? அருணாச்சலமே ஆல்ரெடி செம ஸ்டைலாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தையும் கொடுக்க போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது பேட்டர்ன் மாற்ற போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கல்கி 2898 AD அப்படின்ற இந்த திரைப்படம் பார்ட் 2 எடுக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் தீபிகா படுகோன் இல்லை, அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக தானேப்பா அட்லி படத்தில் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் தான் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் தான். இப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி இது வரைக்கும் எந்த ஒரு ஹீரோயின்ஸ்க்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் தீபிகா படுகோனுக்கு கிடச்சிருக்கு. எஸ், நம்ம எல்லாரும் ரொம்ப ஈஸியாக ஹே சிரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இல்லை கூகுள் கிட்ட பேசுகிறோம் இல்லையா. இந்த ஏஐயோட சேட் பண்ணும்போது அந்த வரக்கூடிய வாய்ஸ் யாருதே நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு சிரியோட வாய்ஸ் அப்படி மட்டும் தெரியும். ஈவன் நிறைய இப்போது ஹாலிவுட் சேனல்ஸ்லாம் இன்டர்வியூ பண்ணி சிரியோட வாய்ஸ் யாருதுன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்போது தீபிகா படுகோன வாய்ஸை மெட்டாவில் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டா ஏஐயில் நம்ம வாய்ஸ் சேட்டில் தீபிகா படுகோனோட வாய்ஸ்லேயே சேட் பண்ணலாம் இங்கிலீஷில். இந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரேபான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் காகல்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்மார்ட்
கூலர்ஸ் அதில் கூட வரக்கூடிய வாய்ஸு கண்டிப்பாக தீபிகா படுகோன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸில் இங்கிலீஷில் மட்டும் தீபிகா படுகோன் தான் அந்த ஏஐக்கு வாய்ஸ் கொடுக்க போகிறாங்களாம். அதனால் இதுக்கப்புறமா மெட்டாவோடைய ரேஞ்சே வேறு லெவலுக்கு போயிடும். தீபிகா படுகோன் வாய்ஸ் கேட்குறதுக்காகவே எல்லாரும் இதுக்கப்புறம் மெட்டா ஏஐ மட்டுமே தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் குவாலிட்டி எப்படி இருக்கணும்னு இருக்கு இல்லையா, அதனால் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான்ப்பா சொல்ல முடியும்னு ஒரு கூட்டம் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.